ஹாய் ஹலோ வணக்கங்க. காலையில் வந்து ஒரு ஃபேக்டரைஸ் சம் நடத்திருந்தேன், ஓகேவா? அதில் வந்து இந்த தம்பி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை கேட்கணும், புரியலை அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும், கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த வக்கன பேச்செல்லாம் பேசக்கூடாது. உனக்கு கூட்டலும் தெரியாது, கழித்தலும் தெரியாது, பெருக்கலும் தெரியாது, வகுக்கலும் தெரியாது, ப்ளஸ் மைனஸ் சிம்பிளும் தெரியாது. உனக்கு இந்த வக்கன பேச்சுக்கு மட்டும் குறை கிடையாது. இருந்தாலும் கவனி, நான் சொல்லித்தரேன், கேட்டு தொலைச்சிட்டிய. அவர் இந்த இடத்துல ஏன் 2 9 எடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாரு. நார்மல் மெத்தட் ஷார்ட்கட்டில் இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா -12x வரும். அடுத்தது இந்த ரெண்டையும் பெருக்கி இங்கே போடணும், என்ன வரும்? 3x வரும். இப்போ சென்டர் வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ என்ன செய்யணும், வந்தால் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டு. சரியா? பாருங்கள், -12x + 3x என்ன வரும்? வேறு வேறு சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய எண்ணுக்கு அடையாளத்தை போடணும். கழிச்சா என்ன வரும்? -9x வரும். சரியா? அப்போ தான் ஆன்சர் கரெக்டு. இப்போ நீ வந்து 2 9 எடுக்கான்னு நினச்சிக்கியா, உன் வழிக்கே வருவோம். 2x இன் கிராஸ் இங்கே பண்ணால் +18x 20x வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? -9x வரணும். அதனால தான் 3யும் -6 எடுத்திருக்கு. ஓகே, ஏன் இதை உனக்கு நீ செஞ்சு பார்க்க தெரியாதா? உனக்கு பக்கன பேச்சுக்கு மட்டும் வர வாய்க்கலையே. நீங்கள் என்ன இப்படி சொறைய போய் தான் நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் கிளாமரெல்லாம் கணக்கு நடத்துகிறேன். கேட்குறத ஒழுங்காக கேளு, நல்லபடியாக சொல்லி தருவேன். மூட்டு கணக்கு கவனி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.